ஓகே கேரி ஆன். சொல்லுங்க பாஸ்கர், நான் என்ன முட்டாள? நீங்க எனக்கு தர வேண்டியது என்ன சின்ன அமௌண்ட்டா? கமான் சொல்லுங்க. வாய் மூடிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? 50 லட்சம், 50 lakhs. நான் உங்களுக்கு ஒரு மாசம் டைம் கொடுத்தேன், ஞாபகம் இருக்கா? கமான் ஜஸ்ட் டெல் மீ. ஞாபகம் இருக்கா இல்லையா? ஞாபகம் இருக்கு. ஞாபகம் இருக்கு. வெரி குட். எனக்கு 50 லட்சம் தர வேண்டியது ஞாபகம் இருக்கு. ஒரு மாசம் டைம் முடிஞ்சதும் தெரியும். ஆனா நீங்க சைலண்டா உங்க வேலை பார்த்துட்டு இருப்பீங்க, பணத்தை திருப்பி தர மாட்டீங்க, அதை பத்தி என்கிட்ட வந்து எதுவும் பேச மாட்டீங்க. ஒண்ணுமே நடக்காத மாதிரி இருக்கீங்க. நீங்க உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நான் என்ன முட்டாளா? இல்ல அப்பப்போ கோவமா திட்டுவான், வேற எதுவும் செய்ய மாட்டான், நம்மள அவன் என்ன செய்ய முடியுங்கிற திமிரா? ஐயோ அப்படிலாம் எதுவும் இல்ல. வேற என்ன? திமிர் தான், அலட்சியம் தான். லுக், நான் ஒன்னும் போனா போதுன்னு விட்டு கொடுக்குற ஆள் கிடையாது. எனக்கு என் பணம் வேணும், கண்டிப்பா வேணும். இதுல எந்த காம்ப்ரமைஸ்க்கு இடம் கிடையாது. புரியுதா உனக்கு? மரியாதையை என் பணத்தை கொடுத்துரு. கொடுக்கல நடவடிக்கை ரொம்ப தேர்ட் டிகிரியா இருக்கும். Do you understand what I'm saying? ப்ளீஸ் ஆதி, தயவு செஞ்சு அப்படிலாம் அது வேணாம். நான் பணத்தை திருப்பி கொடுத்துறேன். எப்படி எப்படி திருப்பி தர முடியும் உங்களால? எந்த நம்பிக்கையில எந்த நம்பிக்கையில பணத்தை திருப்பி தருவீங்க நான் நம்புறது? அந்த அபியோட இருந்தாலும் என்னால ஒரு அளவுக்கு நம்ப முடியும். ஏன் தெரியுமா? அவர் ரோஷமான பொம்பளை. கடங்காரியா இருந்தாலும் அவளுக்கு பிசினஸ் உமன் ஒரு தகுதி இருக்கு. 50 லட்சம் 5 கோடியா இருந்தாலும் அவளால புரட்டி கொடுக்க முடியும்னு நம்பலாம். ஆனா நீங்க என்ன அப்படியா? என்னால உங்களை எப்படி நம்ப முடியும் சொல்லுங்க? ஆதி, நான் இருக்கிற சூழ்நிலை கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. யோ, உன் நிலைமையை நான் ஏன் யோசிக்கணும்? நீ எப்படியாவது போ, ஐ டோன்ட் கேர். எனக்கு தேவை என்னோட பணம். மத்தத பத்தி எனக்கு எந்த கவலையும் கிடையாது. சொல்லு, எப்ப கொடுக்க போற? எப்ப கொடுக்க போற என் பணத்தை? நான் ரொம்ப இக்கட்டில் இருக்கேன். எப்படியாவது உங்க பணத்தை திருப்பி கொடுத்தோன்னே மனசு தவிக்குது. ஆனா அதுக்கு எந்த வழியும் புலப்படல. வேணும்னா ஒண்ணு செய்யலாமா? நான் உங்ககிட்ட வேலை பார்த்து உங்க கடன் அடைச்சிடுறேன். கண்டிப்பா அடைச்சிருவேன். வாட்? என்கிட்ட வேலை பார்த்து கடன் அடைக்கிறியா? பைத்தியமா உனக்கு? நீ எனக்கு எவ்வளவு தரணும் தெரியுமா? 50 லட்சம். உனக்கு நான் வருஷத்துக்கு 1 லட்சம் ரூபாய் சம்பளம் கொடுத்தாலும் நீ கடன் அடிக்க 50 வருஷம் ஆயிடும். தவிர உன்ன மாதிரி ஒரு யூஸ்லெஸ் இடியட்ட வேலைக்கு எடுத்து ஒரு வருஷத்துக்கு 1 லட்சம் சம்பளம் கொடுக்க நான் மடையும் கிடையாது. அந்த சம்பளம் வாங்குறதுக்கும் உனக்கு எந்த தகுதியும் கிடையாது. சோ வேற ஏதாவது பேசு. ஓகே ஆதி, நான் ஏதாவது பண்ணி உங்க பணத்தை திருப்பி கொடுத்துறேன். ஆனா எனக்கு ஒரு மாசம் டைம் கொடுங்க. கிழிச்ச ஏற்கனவே டைம் ஆகிட்டு போய் படுத்துட்டேன். உன்னை ஆள் அனுப்பி கூப்பிட்டு வேண்டியதா இருக்கு. எனக்கு உடனடியா என் பணம் வேணும் பாஸ்கர். எப்படி ஆதி? என்ன நிக்க வச்சு உரிச்சா கூட என் கையில பணம் இருந்தாலும் திருப்பி கொடுக்க முடியும். இப்படி எல்லாம் சொன்னா விட்டுருவோம் நினைச்சியா? நிஜமாவே உரிச்சிடுவோம். இதை பாருங்க ஆதி, ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. நான் வாங்கின பணத்தை திருப்பி கொடுத்துறேன். என்ன இப்படி கூப்பிட்டு வந்து டார்ச்சர் பண்றதுனால உங்களுக்கு என்ன பிரயோஜனம்? உங்களுக்கு உங்க பணம் தானே வேணும். ஆமா, எனக்கு என் பணம் தான் வேணும். கண்டிப்பா கொடுத்துறேன். தயவு செஞ்சு டைம் கொடுங்க. என்ன நம்புங்க, நான் பணத்தை திருப்பி கொடுத்துறேன். தயவு செஞ்சு நம்புங்க. இத பார்ப்பா, டைம் ஒரு பிரச்சனையே இல்ல. பணத்தை கரெக்டா திருப்பி கொடுக்கணும். புரியுதா? கிரே மிஸ்டர் பாஸ்கர், இது நான் உங்களுக்கு கொடுக்கிற கடைசி சான்ஸ். 1 month டைம், ஜஸ்ட் 1 month. அதுக்குள்ள என்னோட பணத்தை நீங்க திருப்பி தரணும். நிச்சயமா தந்துடுறேன். ஜஸ்ட் 1 month, that's it. அதுக்கப்புறம் பேச்சே கிடையாது மிஸ்டர் பாஸ்கர். ரொம்ப வருத்தப்படுற மாதிரி ஆயிடும். யூ மே லீவ் நவ் பாஸ்கர். தேங்க்யூ.
என்னடி எத்தனை நேரம் காப்பி ஆத்து நிப்ப? மீனமேஷம் பார்த்து நிக்கிறியா? கொண்டா. அப்பா என்னம்மா சொல்றது? கொஞ்சம் ஆத்தி கொடுக்கணும்னு உனக்கு தோணாதா? ஆத்திண்டு தானே இருந்தேன். என்னது ஆத்தின? பாரு ஆத்தி கொடு. ஏ வாசு, என்னடி இப்பதானே காலேஜ் கிளம்புன, அதுக்குள்ள ஆத்துக்கு திரும்பி வந்துட்ட? ஏதாவது மறந்து வச்சுட்டு போயிட்டியா? ஏய் இங்க வா. உன்னை தாண்டி கேக்குறா, காதுல விழல? பதில் சொல்ல. என்னடி என்னாச்சு? வந்து என்னடி வந்து சொல்லுடி. அம்மா 3 பசங்க என்ன ரொம்ப நாளாவே ஃபாலோ பண்ணிட்டு வராங்கம்மா. ரொம்ப தொந்தரவு கொடுக்குறாங்கம்மா. தொந்தரவா? ஆமாம்மா, என் காதுபட ஏதாவது கமெண்ட் அடிக்கிறது, கண் அடிக்கிறது, ஏதாவது ஆபாசமா சிக்னல் பண்றதுன்னு ரொம்ப தொந்தரவு பண்றாங்கம்மா. எப்பவுமே மற்ற இடங்கள்ல தான் பின்னாடி வருவானுங்க. இப்ப என்னன்னா வீட்டு பக்கத்துலயே வந்து நிக்கிறானுங்கம்மா. ரொம்ப பயமா இருக்குமா. நினைச்சேன் நீ இப்படி எல்லாம் சூடிதார் சல்வார்னு உடுத்திண்டு லிப்ஸ்டிக்கை போட்டுண்டு நகத்துக்கு நகைப்பூச்சியும் போட்டுண்டு ரோட்ல வெட்டி வெட்டி நடக்கும் போதே எனக்கு நன்னா தெரியும் என்னைக்காவது ஒரு நாள் இப்படி ஏதாவது ஒரு வம்பு வந்து சேரும்னு. இல்ல தெரியாம தான் கேக்குறேன். அடக்க ஒடுக்கமா பொம்மநாட்டியா லட்சணமா என்னைக்காவது ஒரு நாள் ஒரு புடவையோ இல்ல ஒரு தாவணியோ உடுத்திட்டு வெளியில போயிருக்கியா? அப்படி போயிருந்தா எவன்டி உன் பின்னால வர போறான்? இல்லப்பா. பேசாத பேசாத. நீ ரோட்ல நடந்து போறச்ச நடந்து போறதுலயும் பார்வையிலயும் ஒரு பாந்தா இருக்க வேண்டாமா? நீ நடந்து போறது மத்தவாளுக்கு ஒரு பெரிய இன்விடேஷன் மாதிரினா இருக்கு. இந்த லட்சணத்துல போறதுக்கு உடம்பெல்லாம் சென்ட வேறனா வாரி பூசின்னு போற. உன்னை பார்க்காம அந்த பக்கம் பார்த்துன்னு போறவன கூட அந்த வாசனையை பிடிச்சதே உன் பின்னாலேயே வர மாதிரி ஜம் ஜம்னு அந்த வாசனை என்ன இழுக்கிறது? இப்படி பின்னால வா பின்னாலேயே வா அப்படின்னு மத்தவாளை இழுக்கிற மாதிரி நடந்துட்டு இங்க வந்து கொய்யா முறையான அடிச்சுன்னு எழுதா என்னடி அர்த்தம்? நீ ஒழுங்கா இல்லைன்னா மத்தவெல்லாம் உன் பின்னால வரத்தான் செய்வான். இல்லப்பா. போறண்டி. இந்த பார், இனிமே நீ காலேஜ் போய் படிச்சு கழிச்சதெல்லாம் போறோம். இதோட நிறுத்தி தொலைச்சுடுறேன். இல்லைன்னா கொஞ்ச நாள் போனா கண்டதெல்லாம் ஆத்துப்படி ஏறி ஆத்துக்குள்ளே வந்துடும். போதும்பா. என்ன 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 அப்பா? உங்க கோபத்தை காட்டுறதுக்கு வாசுகிதா கிடைச்சாளா? பின்னாடி வர பொறுக்கி நாய்களை திட்டாம இவ்வளவு போய் திட்டுறீங்க? இவ்வளவு தான் திட்ட முடியும், வேற என்ன பண்ண முடியும்? இவ ஒழுங்கா முறையா நடந்துருந்தா மத்தவெல்லாம் ஏன் இவ பின்னால வரப்போறா? அப்பா ப்ளீஸ். வாசுகி எங்க அவனுங்க? கேட்டு கிட்ட நிக்கிறானுங்கக்கா. கேட்டு கிட்டியா? வா. பார்க்கலாம். இவனுங்களா? வா. அக்கா வேணாக்கா. வா. அக்கா வேணாம். சமாளிச்சிடலாம்டா. வரட்டும் பார்த்துக்கலாம். பார்ட்டி ரொம்ப டென்ஷனா வருதுடா. என்ன ஜென்டில்மேன் இங்க வந்து நிக்கிறீங்க? இவளை ஃபாலோ பண்ணி வந்தீங்களா? இல்ல மேடம், சும்மா. ஏன் தயங்குறீங்க? இவ என் தங்கச்சி தான். ஆமா, என்ன 3 பேரா வந்திருக்கீங்க? உங்கள யார் இவளை கல்யாணம் பண்ணிக்க போறீங்க? இல்ல வந்து நாங்க. ஏன் தடுமாறுறீங்க? ஓன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க, தாலியை கட்டி கூடவே அமுச்சு வச்சிடுறேன். 3 வேளை சோறு போட்டு தினமும் ஆட்டோல அவளை வெளியில கூட்டிட்டு போவீங்களா? இவளுக்கு தேவைப்படுற ட்ரெஸ் காஸ்மெட்டிக்ஸ் எல்லாம் குறையில்லாம வாங்கி தர அளவுக்கு சம்பாதிச்சு வச்சிருக்கீங்களா? அப்புறம் குழந்தை பிறந்தா அதுக்கு ஸ்கூல் ஃபீஸ் அட்மிஷன் அதெல்லாம் வேற இருக்கே. இந்த வயசுல அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி எல்லாம் ஏதாவது ஐடியா இருக்கா? மேடம் என்ன நீங்க, நாங்க சும்மா ஏதோ டைம் பாஸுக்காக. என்னது டைம் பாஸா? எதுடா டைம் பாஸ்? பொண்ணுங்க போற வர இடத்துக்கெல்லாம் நாய் மாதிரி ஃபாலோ பண்ணி மென்டல் டார்ச்சர் கொடுக்கறதா? அவளை பயமுறுத்துறது உங்களுக்கு டைம் பாஸா இருக்கா? இப்ப எனக்கு போர் அடிக்குது. டைம் பாஸ் பண்ணணும்னு சொல்லி உங்களை செருப்பால அடிச்சு அசிங்கப்படுத்தினா அதை நீங்க ஏத்துப்பீங்களா? என்ன நீங்க வாய்க்கு வந்தபடிலாம் பேசுறீங்க? நான் ஒண்ணும் வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசல. நான் பேசுறதுல அர்த்தம் இருக்கு. புரியலனா உங்களுக்கு எல்லாம் ஸ்க்ரூ லூஸ்னு அர்த்தம். பொண்ணுங்களை பார்க்கலாம், ஸ்மைல் பண்ணலாம். அவங்க சிரிச்சா நீங்களும் பதிலுக்கு சிரிக்கலாம். அவங்க லவ் பண்ணா நீங்களும் லவ் பண்ணலாம். பாவம் இவ பயந்து வரா. இவளை போய் துரத்துறதோ எச்ச இலைக்கு வெயிட் பண்ற மாதிரி வெயிட் பண்றதோ வெக்கமா இல்ல? போங்கடா முதல்ல இங்க இருந்து. என்னடா பாக்குறீங்க? ஈவ் டீசிங்ல பிடிச்சு கொடுத்தா எத்தனை வருஷம் தெரியும்ல? லைஃபே க்ளோஸ் ஆயிடும்.
போங்கடா இங்க இருந்து. என்ன மேடம் ரொம்ப தான் பேசுறீங்க? நாங்க யார் தெரியல. எவனா இருந்தா எனக்கு என்னடா? சை, நீங்க பெரிய ரவுடிங்களா? பொறுக்கி ராஸ்கல், மரியாதையா ஓடி போயிடுங்க. இல்லனா மேடம் எங்க பத்தி உங்களுக்கு தெரியாது. பேசுறீங்க. மேடம் சொன்னா கேளுங்க. போடா. அக்கா, போடா டேய். அக்கா வேலைக்கு ஓடுங்கடா. ஓடுங்கடா ப்ளீஸ். காலேஜ் போயிட்டு வர பொண்ணு போன் பண்ணீங்க. ஓடுங்கடா. ஓடுங்க அக்கா. ராஸ்கல்ஸ். நீ போடி வீட்டுக்கு. எதுக்கு அவங்கள அடிக்க துரத்துறீங்க? அவ என் தங்கச்சி, காலேஜ் போற பொண்ணு. அவளை ரோட்ல நடமாட விடாம கிண்டல் பண்றானுங்க. அடிக்காம பின்ன என்ன பண்ணுவாங்களா? என்ன சிரிப்பு? இல்ல, இப்ப நடக்கிற மாதிரி சமாச்சாரம் யாருக்கும் எங்கேயோ நடந்தா 5000 ரூபாய் கொடுத்து சரி பண்ண பாப்பீங்க. அதுவே உங்களுக்கு நடந்தா ஆவேசம் பீறிட்டு வருது. எப்படிங்க அது? புரியல எனக்கு. அது என்னோட சுபாவம். என்னது இது வினோதமான ஒரு சுவாபம்? என்கிட்ட நீங்க வந்து நியாயம் ஜெயிக்கணுமா அநியாயம் ஜெயிக்கணுமான்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நியாயம் ஜெயிக்கணுமா அநியாயம் ஜெயிக்கணுமா? இது என்ன நேர் விருப்பமா? கேக்குறதா வச்சுப்போம். நான் என்ன சொல்வேன் தெரியுமா? நியாயம் தான் ஜெயிக்கணும்னு சொல்வேன். அப்பாடா, நல்ல வேலை நியாயம் தப்பிச்சது. ரொம்ப சந்தோஷப்படாதீங்க. அதுவே நீங்க நியாயம் ஜெயிக்கணுமா நான் கங்கா ஜெயிக்கணுமான்னு கேட்டா கங்கா தான் ஜெயிக்கணும்னு சொல்வேன். ரொம்ப வினோதமான கேரக்டரா இருக்கீங்க. உங்களுக்கு அப்படி தெரியுது போல இருக்கு. அதென்ன கழுகுக்கு மூக்குல வைக்கிற மாதிரி அப்பப்ப கரெக்டா வந்து நிக்கிறீங்க? நான் என் வழியில தான் போறேன். அப்பப்ப நீங்க தான் கிராஸ் பண்றீங்க. இருக்கலாம். பட் தட்ஸ் ஜஸ்ட் a coincidence. ஹலோ, ஒன்னு சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே. ரொம்ப முரண்பாடா இருக்கீங்க. அதான் கங்கா. அந்த கேட்டு கிட்ட நிறுத்திக்கப்பா. இந்தாங்க. ஆனந்தி, வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இப்பதான் மார்க்கெட் வரைக்கும் போயிட்டு வரேன். வாங்க, உள்ள வாங்க. இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும். தொல்காப்பியன் வெளியில போயிருக்காரா? வெளியில எங்கேயாவது போயிருப்பாரு. நீங்க உள்ள வாங்க. இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும். வீட்ல இருப்பாருன்னு நினைச்சு வந்தேன். ஏதாவது முக்கியமான விஷயமா? ஆமா, அவர் இப்ப வந்துருவாரா? வர நேரம் தான். எதுக்கும் செல்ல ட்ரை பண்ணி பாருங்களேன். வாங்க வாங்க ஆனந்தி, எப்போ வந்தீங்க? நான் இப்பதான் வந்தேன். அப்ப ஏன் வெளில நிக்கிறீங்க? உள்ள வந்து உட்காரலாமே. இல்ல பரவாயில்ல, உங்ககிட்ட கொஞ்சம் பேசலான்னு. என்ன விஷயம்? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும். முக்கியமான விஷயமா? சொல்லுங்க, என்ன? இல்ல அது என்ன ஆனந்தி, எதுக்காக தயங்குறீங்க? ஏதாவது பிரச்சனையா? இல்ல பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்ல. பின்ன என்ன, சொல்லுங்க ஆனந்தி. பரவாயில்ல, சொல்லுங்க. அது நம்ம கல்யாண விஷயமா. சொல்லுங்க. கல்யாண விஷயமா வீட்ல பேசினாங்க, அக்காவும் பேசினாங்க, ஆமா, நாம கூட பேசியிருக்கோம். இடையில தான் அபிக்கு அது இதுன்னு பல பிரச்சனை. அதனால தான் கொஞ்சம் தள்ளிப்பட வேண்டியதாயிடுச்சு. அதான் நானும் அதே தான் யோசிச்சேன். அதனால தான். சொல்லுங்க.
நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். நம்ம கல்யாணம் நடக்காது. வேண்டாம். ஆனந்தி, என்ன சொல்றீங்க? ஆமா துல்ஸ், நான் இந்த கல்யாணம் வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டேன். இடையில இது சம்பந்தமா நான் உங்ககிட்ட பேசலன்னு வருத்தப்பட்டு இந்த முடிவு எடுத்தீங்களா? ஐயோ, அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. உங்க மேல எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. பின்ன ஏன் திடீர்னு இப்படி ஒரு முடிவு? யோசிச்சேன், முடிவு எடுத்துட்டேன். அதான் என்ன காரணம்? சரி, அபிக்கு இந்த விஷயம் தெரியுமா? அதை நீங்க அபிகிட்டே கேட்டுக்கோங்க, அவங்களே சொல்லுவாங்க. என்ன ஆனந்தி, ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை எல்லாம் எதுவும் இல்லை. நான் அதை முடிவெடுத்தேன். நீங்க அக்கா கிட்டே கேட்டுக்கோங்க. இதை சொல்லிட்டு போகத்தான் நான் வந்தேன். நான் வரேன். என்னங்க திடீர்னு அவங்க பாட்டுக்கு வந்தாங்க, கல்யாணம் வேணான்னு ஈஸியா சொல்லிட்டு போறாங்க. என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனையா இல்லைன்னு விஷயம் தெரிஞ்சாதானே பேச முடியும். நடக்கிறது எதுவும் நம்ம கேட்டு நடக்கிறது இல்ல. என்ன பண்றது? இல்லைங்க, அவங்க இஷ்டத்துக்கு வந்து அபிகிட்ட பேசினா தாங்க விஷயம் என்னன்னு தெரியும்.